உட்கார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்காக நம்ம கடந்த 6 மாதங்களாகவும் சில பேர் வந்து 10 வருடங்களும் கூட படிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம பார்த்து ஆன்சர் இதுதானான்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கேள்விகளும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இந்த நியமன தேர்வுக்காக வேண்டி இதே 2023 ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்னைக்கு இதே இடத்துல நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம். 149 ஜிஓவை 2018 கொண்டு வந்து 6 வருஷமா அமல்படுத்தாமல் இருந்தாங்க. அந்த ஜிஓவை அமல்படுத்த சொல்லி இதே இடத்துல நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பேர் அப்போ வந்து ஒரு 150 பேர் தான் இந்த இடத்துல வந்திருந்தாங்க. அவங்கள இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸாமுக்காக முதல்ல வந்து ஆரம்பித்தது நான் தான். பட் எங்கள் கூட இருந்து மறுபடியும் அதை முன்னெடுத்துட்டு போனது ஜெயபால், சரவணன், கவிதா, சுகன்யா, இவங்க 4 பேர் வந்து அதிகமாக முன்னெடுத்துட்டு போனாங்க. பட் இன்னைக்கு அவங்க 4 பேர் செலக்ட் ஆகலை. ஆனால் அவங்க மூலமாக இன்னைக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 2800 பேர் வந்து அவங்க செலக்ட் ஆகி இருக்கோம். அவங்க இன்னைக்கு செலக்ட் ஆகலைனாலும் நம்ம இன்னைக்கு அவங்களுக்காக வந்து ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். எங்களோட செலக்ட் ஆனவங்கள நிறைய பேர் நாங்கள் இப்போ வந்து ஒன்றா இருந்து தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதில் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நல்லசிவம் சாரு. ஏன்னா இதுக்காக வேண்டி கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் போய் சென்னையில் இருந்து பார்த்தவர் அவர், கதிரவேல் பாண்டியன், பைரவன், நான், அதுக்கப்புறமா இப்போ இந்த குழுவில் எங்கள் குழுவில் முன்னணியில் இருந்து செயல்படக்கூடிய பாபு சாரு, மீரான் சாரு, அப்புறம் சாதிக் சாரு, பழனிவேல் சாரு, பழனியப்பன் சாரு, செல்வராஜ் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விக்னேஷ் அண்ட் பிரகாஷ் இவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரபாகர் சார் மெயினாக இந்த இடத்துல இங்கே வந்து இன்னைக்கு நம்ம 4ஆம் தேதி வந்து திருப்பியும் ஏன் 4ஆம் தேதி தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதி 1 இயர் ஆகுது. அந்த 4ஆம் தேதியை வந்து ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 4ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து திருப்பியும் அதே எந்த இடத்துல நம்ம நியமன தேர்வு வேணும்னு சொல்லி கேட்டோமோ அதே இடத்துல திருப்பியும் நம்மளை இந்த அரசு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். எக்ஸாம் எழுதி 1 இயர் ஆகியும் நமக்கு வேலை போடாம திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வரும்பொழுது எனக்கு அந்த 23 நடந்த நினைவுகள் தான் இன்னைக்கு எனக்கு நினைவுக்கு வருது. இந்த முயற்சியை செஞ்ச பிரபாகர் சாருக்கு நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் ஒரு வாரமா நம்ம வந்து எல்லாரும் காலையில கிளம்பி இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டோம். பட் அவர் இந்த ஒரு வாரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுமதி வாங்குறதுக்காக எத்தனை தடவை நடந்திருப்பாரு. ஏன்னா இது ஏன் இப்ப இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம 2800 பேர் இன்னைக்கு செலக்ட் ஆயிருக்கோம். பட் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 506 பேர் நம்ம கூடி இருக்கோம் அப்படின்னா மிச்சவங்க எல்லாம் யாரோ போய் போராடினா நமக்கு வேலை கிடைக்க தானே போகுது. நம்ம ஏன் போகணும்? கவுன்சிலிங் நடத்தினா எல்லாருக்கும் தானே நடத்துவாங்க அப்படின்ற எண்ணம் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கு. அந்த எண்ணத்தை ஒழிச்சுட்டு எல்லாருமே வந்து தன்னெழுச்சியா இது எனக்கான வேலை, இது நான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு எல்லாருமே ஒன்னா சேரமோ அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னமே சேர்ந்துருந்தா கவர்மெண்ட் நம்மளை செவிசாச்சிருக்குமா என்னவோ தெரியல. ஆனா அதை செய்யாதனாலே இப்போ வரைக்கும் நம்ம 1 இயர் ஆகியும் நம்ம இதுக்காக திருப்பி போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இங்க வந்து எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இந்த மாசத்துக்குள்ளார பணி வாய்ப்பு நம்ம திருப்பியும் வாங்குறதுக்காக திருப்பியும் நம்ம இன்னையோட இந்த இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நமக்கு பணி வாய்ப்பு சீக்கிரமா இந்த 10ஆம் தேதி கேஸ் முடிஞ்சு போட்டா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா திருப்பியும் ஒரு அடுத்த முன்னெடுப்பு நம்ம சென்னையில வந்து அட்லீஸ்ட் நம்ம இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளாரையாவது நம்ம வேலை வாங்குறதுக்கு கட்டாயம் எல்லாரும் திருப்பி ஒன்னா வருவீங்கன்ற எதிர்பார்ப்போட என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.